திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அதிரடி சோதனை. பண இரட்டிப்பு மோசடி வழக்கில் சிபிசிஐடி விசாரணை தீவிரம். 3 கோடி ரூபாய் மோசடி குற்றச்சாட்டு. அறக்கட்டளை தலைவர் ரவிச்சந்திரன், கூட்டாளி பாரதராஜா யாதவின் வீடுகளில் அதிரடி சோதனை. திருச்சி, புதுக்கோட்டை பண இரட்டிப்பு மோசடி குற்றச்சாட்டு தொடர்பாக சவரிமுத்து அருள்தாஸ் நினைவு அறக்கட்டளை தலைவர் குடுமியான்மலை ஏசி ரவிச்சந்திரன் மற்றும் அவரது கூட்டாளிகளின் வீடுகளில் இன்று சிபிசிஐடி போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். விவசாயிகள், சிறு வியாபாரிகள் உள்ளிட்ட பலரிடம் முதலீடு செய்தால் இரட்டிப்பு பணம் தரப்படும் என நம்ப வைத்துக் கொண்டு சுமார் 3 கோடி ரூபாய் வசூலித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக ரவிச்சந்திரனின் நெருங்கிய கூட்டாளியும் பாரத முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் தலைவருமான பாரதராஜா யாதவின் திருச்சி மாம்பழச்சாலை அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளிலும் சிபிசிஐடி போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். வீடுகள், அலுவலகங்கள் என பல இடங்களில் ஒரே நேரத்தில் நடந்த இந்த சோதனைகள் திருச்சியிலும் புதுக்கோட்டையிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அறக்கட்டளை சார்பில் கல்வி உதவித்தொகை, நிதி உதவிகள் வழங்கப்பட்டதாக விளம்பரங்கள் வெளியாகி வந்த நிலையில் நிதி வரவு செலவுகள் தொடர்பான முக்கிய ஆவணங்களும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சிபிசிஐடி அதிகாரிகள் அறக்கட்டளையின் நிதி மூலாதாரம், சட்டபூர்வ ஆவணங்கள் மற்றும் பொதுமக்களிடம் வசூலிக்கப்பட்ட பணத்தின் பயன்பாடு குறித்து புகைப்படங்கள், ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.